நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் எப்படிப்பட்டவனா? உத்தமனா. அவன் ரெண்டு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பலவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றொன்று நீடிய சாந்தம் உள்ளவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு பேரிலும் மிகவும் பலவான் யார் என்றால் சாந்தம் உள்ளவன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பலத்தை தான் நம்பி இருக்கிறோம்ல. யார் ரொம்ப பலமா இருக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம ஒஸ்தியா பார்த்துட்டு இருக்கிறோம், உயரத்துல வச்சிருக்கிறோம், அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பலவானை காட்டிலும் நீங்க நீடிய சாந்தமா இருப்பீங்கன்னா அதை விட வெரி பவர்ஃபுல் வெப்பன் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதான். எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பலவான் தன்னுடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி தன்னுடைய மாம்சத்திற்கு மேலே நம்பிக்கை வைத்திருப்பான். ஆனால் உத்தமனோ கர்த்தரை சார்ந்து கொண்டு தன்னுடைய உத்தமமான வழியில நடந்து தேவன் இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்திருப்பான். அதனால தான் பலவானை அவன் காட்டிலும் உத்தமமாய் மிகவும் அமைதியாக சாந்தமுள்ளவனை கர்த்தர் உத்தமன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், தாவீதுக்கும் சவுலுக்கும் நீண்ட நாட்களாக போராட்டம் இருந்தது. சவுல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களை வைத்துக் கொண்டு தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். தாவீதினிடத்துல ஆயுதங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தாவீதினிடத்துல ஜனங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தாவீதினிடத்துல பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே ராஜாவுக்குரிய எல்லா பலனும், எல்லா விதமான திறமைகளும், எல்லா விதமான ஆயுதங்களும் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனா தாவீது என்ன செய்தார் தெரியுமா? ரொம்ப சாந்த குணம் உள்ளவனாய், சவுல் எப்பொழுதெல்லாம் தன்னை துரத்தி கொண்டு வருகிறானோ அப்பொழுதெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டானே தவிர எதிர்த்து நின்று போராட விரும்பவில்லை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பிரச்சனைகளை நம்மால ஏன் ஜெயிக்க முடியல தெரியுமா? சில பிரச்சனைகளை பார்த்தால் நாம் ஓடி ஒளிய வேண்டும். சில பிரச்சனைகளை பார்த்தால் நாம் அதற்கு எதிர்த்து நின்று நாம் போராடுவதை கைவிட வேண்டும். நிறைய நேரம் நம்ம அப்படி பண்றதுனால தான் சில பிரச்சனைகள் இன்றைக்கும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அது முடிவுக்கு வராமல் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய சாந்த குணம் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உடையதாக இருக்கிறது. கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்க சாந்த குணத்தோடு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சாந்த குணத்தோடு அதை கையாண்டு பாருங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், பலவான் உங்களுக்கு முன்பாக தோற்று போவான். அப்படிதான் நடந்தது. சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறான், தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நேரம் இரண்டு பேரும் நின்று விட்டார்கள். சவுல் பார்க்கிறார், ஐயோ, நீ என்னை காட்டிலும் உத்தமனாயிருக்கிறாய். நான் உனக்கு எத்தனையோ நேரம் தீமை செய்ய நினைச்சேன், ஆனா நீ ஒரு நேரம் கூட எனக்கு தீமை செய்ய நினைக்கல. ஒரு நேரம் குகைக்குள்ள சவுல் இருக்கிறாரு, தாவீதோட ஆட்களும் பக்கத்துல இருக்கிறாங்க. தாவீதோட ஆட்கள் சொல்றாங்க, ராஜா, உம்முடைய சத்துரு, உம்முடைய எதிரி அந்த உள்ளதான் இருக்கிறான், அவன் நல்லா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறான், அவன் இன்னைக்கு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு கூட இருக்கிறவங்களாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனா தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? அதை செய்யலையே. உத்தம இருதயத்தோடு சாந்த குணத்தோடு நான் எப்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு மேல என் கையை போடுறதுன்னு சொல்லி சவுலை தொடவே இல்லை. சவுலை தொடாம அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் வெட்டிட்டு அடையாளத்துக்கு, சவுலையா பாருங்க, உங்க ஜீவன் என் கையில கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா நான் அதை பறிக்க விரும்பவில்லை. நான் தேவனுக்கு முன்பாக நான் சாந்த குணமுள்ளவளா இருந்து நான் உத்தமமா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிடான். நன்றாக கவனிங்க. இன்னைக்கு நிறைய நேரம் உங்க தப்புகளை, சில காரியங்களை எல்லாம் நாம் ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ரோசித்து நமக்கு இருக்கக்கூடிய பலத்தையும், நமக்கு இருக்கக்கூடிய ஞானத்தையும், நமக்கு இருக்கக்கூடிய ஆள் ஒத்தாசைகளையும், நமக்கு இருக்கக்கூடிய பணத்தையும் விதைத்து விடுகிறோம். காரணம், அவன் நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் வைத்து எதாயிலும் செய்து விடலாம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் முடிவு எப்படியாக இருக்கிறது?
தோற்று போன நிலைமையாக இருக்கிறது. அவங்க தவறுகள் செய்திருந்தாலும் கடைசியில மாட்டிக்கிறது நீங்க தான் மாட்டிக்குவீங்க. அங்க என்ன சொல்லப்படும், பாரு அவன் சரி, அவன்லாம் கரெக்டா தான் இருந்தான், இவ தான் சரி கிடையாது, இவன் தான் சரி கிடையாதுன்னு சொல்லி உங்களுடைய பெயரெல்லாம் கெட்டு போயிடும். காரணம், உங்களுக்குள்ள இருந்த சாந்த குணத்தை நீங்கள் கையாடவில்லை. இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சாந்தமாய் நடந்து கொள்ளுங்கள். உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போட உதவி செய்வார். இன்னைக்கு அநேக பிரச்சனைகளை உங்க சாந்த குணத்தின் மூலமாக நீங்கள் ஜெயிப்பீர்களாக. God bless you.